பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள கட்டுமான தடைக்கு தளர்வு கிடைக்குமா? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் முக்கிய கருத்து. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வளர்ச்சியும் இணைந்த தீர்வை கண்டறிய உத்தரவு. விரிவாக பார்க்கலாம். ராம்சர் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் பரப்பில் புதிய கட்டுமானங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடை தொடர்பான வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்குகளை கிரெடாய் சென்னை அமைப்பு மற்றும் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ளன. மொத்தம் 8584.44 ஏக்கர் பரப்பில் புதிய கட்டுமானங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள முழுமையான தடையை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்துள்ள முழுமையான தடையை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பிருப்பதாக கருத்து தெரிவித்தனர். ஆனால் அதே நேரத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி கட்டுப்பாடின்றி கட்டுமானங்கள் அதிகரிக்கக்கூடாது என்பதிலும் கவலை தெரிவித்தனர். இதையடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் சமநிலை ஏற்படுத்தும் வகையில் பரிந்துரைகளை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாநில ஈரநில ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சதுப்பு நிலத்திற்கு நீர்வரத்து ஏற்படுத்தும் முக்கிய நீர்வழிகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளை அடையாளம் கண்டு எந்த பகுதிகளில் கட்டுமான தடை தொடர வேண்டும், எந்த பகுதிகளில் இடைக்காலமாக தளர்வு வழங்கலாம் என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இறுதியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் பாதிப்பு மண்டலம் எனப்படும் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இறுதி செய்யப்படும் வரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நகர்ப்புற வளர்ச்சியும் பாதிக்கப்படாத வகையில் இடைக்கால தீர்வை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது.